அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நசீமா ரசாக். நான் துபாயில இருக்கேன். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நான் துபாயில வசிக்கிறதுனால, துபாய் மண் சார்ந்து, மன்னர்கள் சார்ந்து, மக்கள் சார்ந்து நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். பொன் விளைந்த பூமின்னு சொல்லிட்டு துபாய் வரலாறு பத்தி எழுதினேன். 2026 புத்தக கண்காட்சிக்கு பால்கனின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொகுப்பு வந்திருக்கு. விசா 1, விசா 2ன்ற கிண்டல்ல இருக்கு. இப்படி தொடர்ந்து துபாய் பத்தி நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 19 புத்தகங்கள் அச்சுல மற்றும் கிண்டல்ல இருக்கு. அப்புறம் மெட்ராஸ் பேப்பர்ல சப் எடிட்டரா இருக்கேன். துபாய் வந்து ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஐக்கிய அமீரகம்ன்றது ஒரு 7 சின்ன சின்ன ராஜாக்களுடைய ஒரு கூட்டு தான் ஐக்கிய அமீரகம். அதில் துபாய் வந்து ஒரு பார்ட் ஆஃப் அமீரகம் அது. ஆனால் இங்கே இருக்க இந்த 7 பேருடைய எப்படி இதை சேர்ந்தாங்க, எப்படி இது உருவாச்சுன்றது ஒரு பெரிய வரலாறு. துபாயோட வரலாறு நம்ம பார்க்குறப்ப, துபாய் வந்து முன்னாடி ஒரு சதுப்பு நிலம். சொல்லப்போனோம்னா ஒரு சேரும் செகதியுமா இருந்த வெறும் ஒரு நிலம். அங்கே வந்து எதுவுமே கிடையாது. அந்த நிலத்தை கடந்து பல கேரவன்கள் அந்த காலத்தில் வந்து வர்த்தகத்துக்காக சவுதியிலேருந்து, உங்களுக்கு ஒமான்லேருந்து, கத்தாருக்கு இது மாதிரி போயிட்டு இருந்தாங்க. பட் அப்பயும் அந்த காலத்துலேயுமே அது ஒரு சதுப்பு நிலம். அதுக்கப்புறம் அது ஒரு மீனவ கிராமமாக மாறுச்சு. மீனவ கிராமம் அங்கே எப்படி மக்கள் வந்தாங்கன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதுக்கு முன்னாடி அரேபியர்கள், அந்த ராஜாக்கள் எப்படி, அவங்க என்னன்றதை பார்த்துடலாம். அரேபிய பண்பாட்டில் வந்து நிறைய பழங்குடியினர்கள் இருப்பாங்க. ஒரு 4-5 குடும்பங்கள் சேர்ந்தால் அது ஒரு பழங்குடி. ஸோ ஒவ்வொரு பழங்குடிக்கும் ஒரு வித்தியாசமான இது. ஸோ இப்போ என்னுடைய பழங்குடியை வந்து இன்னொருத்தவன் தாக்கினா நான் சண்டை போடலாம். அந்த அளவுக்கு தான் அரேபியர்கள் வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடியும் அப்படி தான் இருந்தாங்க. பழங்குடியினர்கள், பாலைவனத்துடைய பழங்குடியினர்கள். இங்கே பனியாஸ்ன்ற ஒரு பழங்குடியை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நம்ம ஐக்கிய அமீரகம் துபாயின்னு பேசுகிறப்ப இன்னைக்கு துபாயை ஆண்டுட்டு இருக்கவங்க பனியாஸ் பழங்குடியினர்கள். இந்த பனியாஸ் பழங்குடியினர்ன்றது ஒரு பழங்குடியினர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 பேர் வெவ்வேறு சமூகங்கள் இருக்காங்க, பழங்குடியினர்கள். அதில் வந்து சில பேர் நாடோடிகளாகவும் இருக்காங்க. அபுதாபியில் தான் வெவ்வேறு பழங்குடியினர்கள் சேர்ந்து பனியாஸ்ன்ற பழங்குடியினர்கள் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதாவது மத்திய கிழக்கு பார்த்தோன்னா வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். வட இந்தியா தென்னிந்தியாவுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் இந்த வளைகுடாவில் வந்து அப்படி இருந்துச்சு. ஆனால் பொண்ணு கொடுத்து பொண்ணுலாம் எடுத்துக்கிற விஷயம்லாம் அப்போ இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த தெற்கு அவங்க வந்து பனியாஸ் பழங்குடியினர்கள். அங்கேயும் இப்போ எப்படி நம்ம ஊரில் ராஜாக்கள் முடியாட்சி அப்போ சண்டை வந்திருக்கு, சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு அந்த பழங்குடியிலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் அல் மக்தும். இந்த அல் மக்தும் குடும்பம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே துபாயை ஆண்டுட்டு இருக்க அரசர்கள். இந்த வரைக்கும் நம்ம வந்து பழங்குடியினர்கள் யார் பனியாஸ் அப்படி பார்த்தோம்னா அபுதாபியில் இருக்கிறவங்களாகட்டும், துபாயில் இருக்கிறவங்களாகட்டும், இவங்கெல்லாம் ஒரு ஒரு குடைக்கு இருக்கும் வெவ்வேறு சின்ன சின்ன பிரிவுகள்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த 7 பேர் எப்படி இதை பண்ணாங்கன்றதுக்கு பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்த்தாதான், ஒரு 150 ஆண்டுகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சாதான் இந்த ஐக்கிய அமீரகம் எப்படி உருவாச்சுன்றதுனால நம்மளை புரிஞ்சுக்க முடியும். இந்தியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவங்களுடைய வர்த்தகத்துக்கு வந்து முக்கியமாக கடல் வழி தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே லண்டன்லேருந்து நமக்கு இந்தியா கொண்டு வரதுக்கு எல்லாமே இதாச்சு. அப்போ கடல் கொள்ளையர்கள் இந்த அரபிக்கடலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. மற்றபடி ஆங்கிலேயர்களுக்கு இந்த நிலப்பரப்பை இப்போ இந்தியாவை ஆளணும்னு சொல்லி நினச்ச மாதிரிலாம் இந்த நிலப்பரப்பை ஆளணும்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூடமே அந்த ஒரு ஆர்வமோ ஆசையோலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இந்த கடல் பரப்பை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னா கடல் கொள்ளையர்கள்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியுன்றது மட்டும்தான் எண்ணமாக இருந்துச்சு. அது ஆனால் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த 7 சிற்றரசர்கள் வந்து அப்போ வந்து ஒரு ஒரு திசையில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அபுதாபி ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு. அல் காசிம் ஷார்ஜாலேருந்து ராசல் கைமா, அது ஒரு பெரிய நிலப்பரப்பு. அவங்களுக்கு காசிமுடைய குடும்பத்துக்கு, அரச குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட வரலாறே இருக்குது. அவங்களுடைய துறைமுகத்துலேருந்து எல்லாமே. இங்கே அபுதாபிக்கும் அது மாதிரி தான். இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு துப்பட்டாவை விரிச்சு போட்ட மாதிரியான ஒரு விஷயம்தான் துபாய். ஸோ பெரிய பெரிய அரசர்கள், இதுக்கு நடுவில் குட்டியான ஒரு விஷயம் வந்து துபாய். அப்போ என்ன ஆச்சுன்னா,
பிரிட்டிஷ் உள்ளார வரணும், அவங்களோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறப்ப இவங்களுக்குள்ளார சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்துச்சு. முக்கியமாக அபுதாபிக்கும் ஷார்ஜாக்குமே சண்டை இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு சமத்து பிள்ளையா யார் பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருந்து ஒரு சமாதானம் பண்ண மட்டும்தான் அந்த காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த துபாயுடைய அரசர்கள். ஒரு டைமில் என்ன ஆச்சு, அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஷார்ஜா காசிம் குடும்பத்தினரும் அபுதாபியோடைய அல்நயான். இங்கே நம்மளுடைய அரசர்கள் பேரை தாண்டி, ஏன்னா அரசர்கள் பேர் நான் சொல்லிட்டு வந்தேன்னா திருப்பி திருப்பி ஒரே மாதிரி இருக்கும். முன்னாடி ஃபர்ஸ்ட் அரசருக்குமே தேர்ட் அரசர் பேருமே ஒரே இருக்கும். நம்ம குடும்பத்தை பேரை ஞாபகம் வச்சுக்கலாம். அபுதாபின்னா அல்நயான் குடும்பம், துபாய்னா அல் மக்தும் குடும்பம், ஷார்ஜான்னா அல் காசிம் குடும்பம். இந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இவங்களுடைய அரசர்கள் பேர்லாம் ரொம்ப நீளமாக இருக்கும். இது கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பனியாஸ் கீழே இருந்த அந்த அல் மக்தும் குடும்பம் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன சலசலப்பாச்சு. ஒரு பெரிய மக்கள் வந்து அப்படியே கிளம்பி மீனவ கிராமத்துக்கு வந்தாங்க. அதுதான் துபாய், இன்னைக்கு இருக்கிற துபாய். பார்த்தோன்னா ஒரு சின்ன கிராமம், முடிஞ்சா ஒரு சின்ன அந்த ஓலையில் சின்ன சின்ன இது பெருச்ச மரங்களும் ஒட்டகங்கள் மட்டும்தான் அவங்க கிட்ட வாழ்வாதாரமாக இருந்துச்சு. அதை தாண்டி அங்கே இருக்க கடல், அங்கே மீன் பிடிக்கிறதும் வழித்தடத்தில் போகிறவங்களுக்கு அந்த மீனை விற்கிறது, இது மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இதுதான் முதல்ல துபாயாக இருந்துச்சு. இந்த பிரிட்டிஷ் இந்த மன்னர்களை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஒப்பந்தம் 1820ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. அதாவது சரி, நீங்கள்லாம் சண்டை போட்டுக்காதீங்க, உங்களுக்குள்ள சமாதானமாக இருங்க, கடல் கொள்ளையர்கள்ட்டேருந்து நாங்கள் காப்பாற்றுறோம் உங்களை, உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒப்பந்தம் வந்து 1820ஆம் ஆண்டு போட்ட ஒப்பந்தம் 1970ஆம் ஆண்டு வரைக்கும் போச்சு. அதாவது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இந்த மத்திய கிழக்கு வச்சுருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த துபாய், அபுதாபி எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதிலிருந்து விடுபட தான் 1970ஆம் ஆண்டு இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க போட்ட எல்லா ட்ரீட்டிலிருந்தும் விடுபட்டு ஐக்கிய அமீரகம் சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. எண்ணெய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்வாதாரம்னு பார்த்தோன்னா முக்கியமாக மீன்பிடி கிராமர்னால மீன் இது பண்ணுறதும், முத்து பேர்ல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா துபாயுடைய கடல் பார்த்தோன்னா ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அதோடைய கரை இதிலெல்லாம் நிறைய அவங்களுக்கு வந்து பேர்லாம் உற்பத்தி ஆகிற மாதிரியான இயற்கையே அப்படி தான் இருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப ஆழம்லாம் இருக்காது. ஒரு கப்பலை கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டி நங்கூரம் போட்டு நிப்பாட்டுற அளவுக்கான விஷயம்லாம் நம்ம துபாய் கடலில் கிடையாது. அதனால நிறைய அவங்களுக்கு வந்து வித்தியாசமான முத்துக்கள் கிடைச்சது. அதாவது 19ஆம் நூற்றாண்டு ஒரு நடுவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்ச காலத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் கூடமே முத்துக்கள் அந்த டைமில் பல லட்சங்களில் வந்து முத்து வந்து லண்டனுக்கும் இந்தியாவுக்குமே வந்து ஏற்றுமதி ஆச்சுன்றதை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. ஜப்பானில் இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அங்கே செயற்கை முத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செயற்கை முத்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது வந்து அமீரகத்தில் இருக்க இயற்கை முத்துகளுக்கான ஒரு பெரிய வீழ்ச்சியாக போச்சு. அது வந்து அதை வாழ்வாதாரமாக நம்பியிருந்த ஒரு கிராமம் வந்து ரொம்ப ஒரு பஞ்சத்தில் போகிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இதை வாங்குறதுக்கு பதில் அதை வாங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியான முத்துக்கள் வந்து ஜப்பான்லேருந்து அப்போ உற்பத்தி ஆச்சு. 1930ஆம் ஆண்டு துபாயில் வந்து எண்ணெய் தேட ஆரம்பித்தாங்க. ஜபல் அலின்ற இடத்துல தான் அதுக்கான ஒரு தனி ஒரு வழி இருக்குது இல்லைங்களா. முதல்ல ஒரு துளை போட்டு அதில் எந்திரங்களாம் இது பண்ணிவிட்டு இது ஒரு பெரிய ப்ராசஸ். அது அப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறப்ப அதுக்கான சாத்தியமே ஒன்றுமே கிடைக்கல. இது எவ்வளோ வருடங்கள் நீண்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே வந்து எண்ணெய் தேடும் பணி அவ்வப்போது நடந்து கொண்டே இருந்தது. ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து இதுக்கு மேலே இங்கே வந்து நம்ம முதலீடு செஞ்சு இங்கே என்ன கிடைக்குன்றது ஒரு இதே கிடையாது. ஏதோ ஒரு கண் துடைப்பு தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்குன்றது பொதுமக்களுக்கிட்ட அந்த ஒரு இது இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அது வரைக்கும் ஒரு ஜல்லடை ஒரு சல்லடை மாதிரி தான் அந்த பாலைவனம் ஆச்சு இவங்க எண்ணெய் தேடுற விஷயத்தில். ஷேக் ராஷித் அவர் கூட இருந்த ஷேக் ராஷித் அவங்க அப்பா அவர் கூட இருந்த ஒருத்தர் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு தடவை போடலாம், கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுடலாம், எண்ணெய் தேடும் பணியே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப அந்த கடைசியில் போட்ட விஷயத்துலலாம் எண்ணெய் கிடைச்சது. அது கூட இப்போ அபுதாபிக்கு கிடைச்ச மாதிரியான விஷயம்லாம் இல்லை. ஒரு மாதிரி எண்ணெய் இறைவன் வந்து துபாய்க்கு கொஞ்சம் கிள்ளி தான் கொடுத்தா, மற்றவங்களுக்குலாம் அள்ளி கொடுத்துருந்தாலும். அந்த எண்ணெய் கிடைக்கிற டைமு அப்போ இருந்த அரசர் ஷேக் ராஷித் என்ன பண்ணாருன்னா, மக்கள் நம்ப மாட்டாங்க, ஏதோ சும்மா சொல்கிறோம்
அதனால எல்லாருமே அந்த எண்ணெய் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே புகைப்படம் அப்ப வந்து அவருடைய அரசாங்க புகைப்படக்காரரா ரொம்ப பிரபலமான ஒரு பாகிஸ்தான் இருந்தாரு. இன்னைக்கு கூட நூலகம் போனோம்னா, அவர் எடுத்த படங்கள் தான் அதிகமா இருக்கு. அதனால அதுக்காக என்ன பண்ணாருன்னா, அவர கூப்பிட்டாரு. அதிகாரிகள், மக்கள் யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ பாருங்க நிஜமாவே எண்ணெய் கிடைச்சிடுச்சு. துபாய்ல எண்ணெய் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அத பதிவு பண்ணாரு. அதாவது இது வந்து ஒரு புரளி இல்ல, வந்து பாருங்கன்ட்டு. இந்த 7 பேரு தான் 1971ல ஐக்கிய அமீரகம் உருவாக்குனாங்க. அதுக்கு வந்து முன்னாடி தான் பிரிட்டிஷும் அங்கருந்து கிளம்புனாங்க. அவங்க போறப்ப ஒண்ணுமே விட்டுட்டு போகல. அப்ப இந்த விஷயங்கள், இந்த எண்ணெய் கிடைச்ச விஷயம், நான் துபாய பத்தி நான் முக்கியமா இங்க சொல்றேன். ஏன்னா அபுதாபிக்கு வந்து நல்ல எண்ணெய் வளம் இருந்ததுனால தான் அவர தலைவரா வச்சு மற்ற சிற்றரசர்கள்லாம் அவங்களோட என்ன சொன்னாலும் கேட்கறதுக்காக தயாரானாங்க. துபாய்ல வந்து அரசர் என்ன பண்ணாருன்னா, எண்ணெயிலிருந்து வர முதல்ல அந்தருடைய பணத்த வந்து முக்கியமா நம்ம வந்து ஊர சரி பண்ணணும். மக்கள் வாழ்வாதாரத்துக்கான ஏற்ற இடமா இருக்கணும். எங்கேயோ நம்ம ஊர்ல மின்மினி பூச்சி மாதிரி இந்த கிராமத்துலலாம் நம்மளும் ஒரு காலத்துல இருந்த மாரி தான் அவங்களும் இருந்தாங்க. பாலைவனத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, எங்க தண்ணி இருக்கோ அத வந்து கழுத மேல அந்த இத வச்சு தான் தண்ணி வந்து விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து என்ன ஆச்சு, முதல்ல என்னுடைய மக்களுக்கு நான் சரி செய்யணும். இந்த இந்த ஊர நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த காசுல அவர் எடுத்த முடிவு. ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எண்ணெய் அல்ல அங்க நடக்கிற மேட்டர். அப்படி பார்த்திருந்தா வெனிசுலாவா இருக்கட்டும், ஈரான், ஈராக்கா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அமெரிக்கா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடா இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அது எண்ணெய் வளம் அவ்வளோ இருக்கு. ஆனா துபாய்ல வந்து தலைவருடைய எண்ணம் தான் நான் முக்கியம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, 1901ஆம் ஆண்டு, அதாவது இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, பக்கத்துல இருக்க ஈரான்ல துறைமுகம் லங்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்துச்சு. துறைமுகம். அங்க நெறைய வந்து வரி விதிப்பு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. வணிகம் பண்ணணும்னா நெறைய வரி. அப்ப அங்க இருக்க வணிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ராஜா என்ன பண்ணாரு, அ ஷேக் ராஷித் வந்து, "நீங்க இங்க வாங்க. யார் யாரெல்லாம் துபாய்க்கு வரீங்களோ வாங்க. உங்களுக்கு நீங்க வரியெல்லாம் ஒண்ணுமே வேணாம். நீங்க வந்து உங்களுடைய வணிகத்த என்னுடைய மண்ல நீங்க பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு, அப்ப நெறைய வணிகர்கள் வந்தவங்க இன்னைக்கு அமீரக வாசிகளா இருக்காங்க. அதாவது அந்த குடிமக்களா மாறியிருக்காங்க. வணிகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க வந்து எந்த டாக்ஸுமே வேணாம், எந்த வரியுமே வேணான்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம் தான் துபாய் பண்ண விஷயம். இது மாதிரி அந்த தலைவர்கள் ஒரு ஒரு அ காலகட்டத்திலயும் அந்த வெவ்வேறு அரசர்கள் தொடர்ந்து மக்களுக்காக எப்படி யோசிச்சாங்க, தன்னோட நாட்ட எப்படி விரிவுபடுத்த நினைச்சாங்கன்றது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். அரசர் என்ன பண்ணாருன்னா, கடன் வாங்குனாரு. கத்தார் நாட்டுக்கிட்ட இருந்து கடன் வாங்கி, இது மாதிரி நான் ஒரு துறைமுகம் நான் பண்ண போறேன்னா, எனக்கு முக்கியமா எனக்கு தூர்வாரணும். எனக்கு வந்து என்னோட கடல் வந்து ரொம்ப அ ஒரு தட்டையா இருக்கு. நங்கூரம் போட்டு நம்மளால பெரிய பெரிய கப்பல்கள் வந்து நிக்க முடியாது. பெரிய கப்பல்கள் வந்து உள்ளார இருக்கும். சின்ன படகு போயிட்டு தான் அங்கருந்து அந்த மாலுமிகளையோ, வேற யாரையோ அங்க இருந்தவங்கள கூட்டிட்டு இங்க வரும். அதனால யாருக்குமே துபாய்ன்ற ஒரு நாட்டு மேல ஒரு ஈர்ப்போ, ஒரு எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்க ஒண்ணுமே கிடையாது. இப்ப அங்கருந்து வரணும், ஒரு சின்ன விஷயம் தான். எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதுவுமே கிடையாது. அத சரி செய்யணும்னு நெனச்சாரு. அப்பதான் வந்து கடன் வாங்கி இந்த விஷயத்த முடிக்கிறாரு. கண்டிப்பா பிரிட்டிஷ்காரங்க தான் கூட இருக்காங்க. இது கொண்டு போயிட்டு இது மாரிலாம் பண்ணணும். பிரிட்டிஷ்காரங்க சொல்றாங்க, 5 பெர்த் இருந்தா போதும் ஒரு துறைமுகத்துல. அவர் சொல்றாரு, "இல்ல 5 கிடையாது. 5 மட்டும் கிடையாது. எனக்கு 16 பெர்த் வேணும்." 16 பெர்த் எதுக்கு? ஏன்னா இங்க கப்பலுங்களே வரது கிடையாது. பெர்த்துன்றது என்னன்னா, ஒரு ஒரு கப்பல் வரப்ப அதோடைய லோடிங், அன்லோடிங் நடக்கிற விஷயம். இந்த கப்பல் இங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கும். அப்ப அதுக்கு வந்து வாடகை அதெல்லாம் வரும் இல்லைங்களா? அது ஒரு பெரிய ஒரு இன்கம்மா இருக்கும்னு சொல்லிட்டு ராஜா நெனைச்சாரு. அப்ப அவர் வந்து சொன்னாரு, "இல்ல எனக்கு 16 பெர்த் வேணும்னு" சொல்லிட்டு. ஒரு வருஷத்துல அந்த 16 பெர்த்தும் ரொம்ப 20 பர்த்துகள் வந்து ஆக்க வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துச்சு. ஸோ ஒரு ஒரு விஷயத்த வந்து எப்படி எப்படிலாம் முன்னெடுத்துட்டு போனாங்கன்றது தான் துபாய் வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு மீனவ கிராமம் எப்படி வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். லண்டனுக்கு போறதா இருக்கட்டும், நம்ம வேற எந்த தேசமா இருந்தாலும் நடுவுல ஒரு ஹப்பா இருக்கிறதே வந்து துபாய் தான். எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஒரு விஷயம் வந்து உலகத்துல இருக்க எல்லா நாடுகளோடையுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. எங்க போறதா இருந்தாலும் துபாய்ல ஒரு டிரான்சிட் போட்டுட்டு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி துபாய்ல வந்து விமான நிலையம் கிடையாது.
விமான நிலையம் எங்கே இருந்துச்சுன்னா ஷார்ஜால இருந்துச்சு. ஏன்னா ஷார்ஜால தான் பிரிட்டிஷ்காரங்களுடைய அந்த விமான தளம் இருந்துச்சு. அதனால அங்கே 1, 2 ஏர்லைன்ஸ் மட்டும் வந்துட்டு போனது. 25 பேருக்கு மேலே உட்கார முடியாது. 25 பேரில் கூட இந்த எண்ணெய் வளத்துடைய அந்த முக்கியமான முக்கியஸ்தர்களும், அப்புறம் வந்து ஓகே அரசருக்காக ஒரு 2 பேர் அப்படி இருந்தது தான். அதுக்கும் பக்கத்தில் இருக்க பஹ்ரைனுக்கு போகணும்னா பல மாதங்கள் காத்து கொண்டு இருக்கணும். இதெல்லாம் பார்த்த துபாய் அரசர் என்ன பண்ணாரு, ஷேக் ராஷித் வந்து எனக்கு வந்து துபாயில விமான நிலையம் வேணும். அதுக்காக அவர் லண்டனுக்கு போயிட்டு அங்க இருக்க அரசங்கிட்ட, அதிகாரிங்ககிட்டலாம் பேசுறப்ப, அது அது எப்படி எதுக்கு தேவை? அதான் ஷார்ஜால தான் இருக்கேன் அப்படிலாம் பேசுறப்ப, அதுக்கான ஒப்புதல வாங்கிட்டு வந்துட்டு, திருப்பி ஒரு கடன் வந்து மத்திய கிழக்குக்கு அனுப்புறாங்க. இது மாதிரி பண்ண போறோம்ன்னு சொன்ன உடனே, அவருக்கு வந்து நிதி கிடைக்குது. ஆனா கிடைச்ச கடன் எல்லாத்தையுமே அவர் அடைக்கிறாருன்றது ஒவ்வொரு விஷயத்துலயுமே அவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாச்சு. விமான நிலையம் ஆரம்பிச்சாச்சு பணி. ஸோ எப்படி ஆரம்பிக்கணும்னா, தேவையான ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும். ரொம்ப பெருசாலாம் இல்லன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க சொல்றப்ப, 500 வாகனங்கள் நிறுத்துறதுக்கான இடம் வேணும்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. அந்த காலத்துல துபாய்ல 500 அ வண்டிலாம் இருக்கிறதுக்கு மொத்த இருக்கிற வண்டிய சேர்த்தா கூடயுமே 500 இருக்காது. கார் பார்க்கிங் வந்து 500 இருக்கணுன்றது. அப்ப அவருடைய அந்த அரசருடைய தொலைநோக்கு பார்வை வந்து பாருங்களேன். இன்னைக்கு வந்து இன்னொரு ஏர்போர்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது விரிவடைஞ்சுட்டே இருக்கு. அது இன்னும் 2, 3 வருஷத்துலயே அது பெரிய ஒரு விஷயமா மாறுச்சு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. மத்த ஏர்லைன்ஸ்லாம் வராங்க. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சொல்லிடுறாங்க, நாங்க வரமாட்டோம். ஏன்னா சீட்டே பத்த ஐ மீன் நிரம்பவே மாட்டுது. நாங்க எதுக்கு வந்து துபாயில வந்து நாங்க நிப்பாட்டணுன்றப்ப அவர் அப்போ ஒண்ணு சொல்றாரு. பிரிட்டிஷ் முக்கியஸ்தர்களோ யாரா இருந்தாலும் திருப்பி நீங்க போறப்ப இந்த ஏர்லைன்ஸ்ல தான் துபாயிலேருந்து போகணும்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாரு. வேற வழி இல்லாம அது ஆகுது. சில நேரத்துல அவரே ஒரு பைசா போட்டு அந்த சீட் எல்லாத்தையும் வாங்குறாரு. எப்படியோ வர வைக்கிறதுக்கான இடம். அப்புறம் ஒரு டைம்ல தான் இவங்களா வந்து ஒரு விமானத்துல இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து 2 விமானங்கள வாங்குறாங்க. வாங்கி அத வந்து மறுசீரமைப்புலாம் பண்ணி கொண்டு வந்து ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வந்து பல பில்லியன் ப்ராஃபிட் குடுக்குற எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் உடைய கதை. அப்ப துபாய்க்கு எப்படி இவ்ளோ பேர் வந்தாங்க? துறைமுகம் கட்டிட்டு இருந்தாரு பார்த்தீங்களா? அப்ப வந்து ஏசியா நாடுகள்ல இருந்து பங்களாதேஷா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தான் அங்கருந்து நெறையா ஆட்கள் வந்தாங்க வேலைக்காக. அப்ப இவங்க கிட்ட எண்ணெய் பணம் இருந்துச்சு. அதனால எண்ணெய் பணம வச்சு தான் இந்த துறைமுகத்தெல்லாம் இது பண்ணாங்க, கடன் வாங்குனாங்க. ஸோ அப்ப மக்கள் நெறைய தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. அங்க வந்து வேலை செய்றதுக்கான துறைமுகங்கள் கட்டுறதா இருக்கட்டும், எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஒரு விமான நிலையம் கட்ட வேண்டியது, பொறியாளர்கள்லேருந்து, ஒரு லேபர்லேருந்து நெறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பண்ணணுன்றது வந்து அப்படியே பேரலல்லி வந்து அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, எல்லா விஷயங்களுமே நடத்திட்டு இருந்துச்சு. ஸோ அப்ப இவ்ளோ மக்கள் மற்ற நாடுகள்லேருந்து வரத பார்த்துட்டு, அவங்க எல்லாத்துக்குமான ஒரு ஒரு இடம் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு தண்ணீலருந்து, சாலைகள்லேருந்து அடிப்படை வசதிகள முதல்ல செஞ்சு குடுக்கணும். மின்சாரத்துலருந்துன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் அது. அது ஒரு பேரலலி நடந்த விஷயம் தான். இன்னைக்கு கூட அதோடைய சாலைகள் வந்து அவ்ளோ நல்ல சாலைகள் நம்ம வேற எங்க பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. துபாயிலே அவங்களுடைய மக்கள் இருக்கிறப்ப, வெளிநாட்டிலேருந்து ஏன் வேலைக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, துபாயே ஒரு சின்ன ஊர். நம்ம ஒரு தமிழ்நாட எடுத்துக்கிட்டா, அந்த அளவுக்கு கூட அளவுல வந்து துபாய் இருக்காது. ஸோ அந்த நிலத்துல இருக்க மக்கள் கம்மியான பேர் தான் இருப்பாங்க. ஆனா அரசருடைய கனவு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுக்கு வெறும் அவங்கள வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்த பொறியாளர்கள் தேவைப்பட்டுச்சு. அப்ப கல்வி அறிவுன்றது ரொம்ப கம்மியான விஷயமா தான் அப்ப வந்து அமீரகத்துல இருந்துச்சு, துபாய்ல இருந்துச்சு. அதனால இப்ப வந்து ஒரு விமான நிலையத்த கட்டுறதா இருக்கட்டும், துறைமுகத்த கட்டுறதா இருக்கட்டும், அவருக்கு வந்து எல்லா தி பெஸ்ட் யார் இருக்காங்களோ அவர தான் கூட்டிட்டு வரணும்னு நெனச்சாரு. அப்படிதான் பிரிட்டிஷ்ல இருக்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க வந்து பண்ணாங்க இந்த வேலையெல்லாம். அப்ப இப்ப பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம், அவங்களோட பொருளாதாரம் வந்து ஒரு மந்தமான நிலைமையில இருக்கிறப்ப, அப்ப சரி துறைமுகம் கட்டுறப்ப வாங்கன்றப்ப நெறைய பேர் வந்தாங்க. அது அந்தருடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமான விஷயம் தான் அது. ஸோ இங்க வந்து நெறைய வேலைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. கட்டடங்கள் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால நெறைய பேர் இங்க வந்தாங்க. இந்தியாலருந்து போனவங்க எப்படி வந்து துபாய்ல எவ்ளோ பங்களிச்சாங்க அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்குன்னு பார்க்குறப்ப, தமிழர்கள தாண்டி கேரளா மக்கள் வந்து ரொம்ப அதிகமான பங்கு வந்து அவங்களுது இருக்கு. ஏன்னா, அந்த முன்னாடி காலத்திலே வந்து வர்த்தகம் பண்றப்ப, கடல் வர்த்தகம் பண்றப்ப உங்களுக்கு மலபார் அந்த இடத்துல தான் போயிட்டு அந்த ஸ்பைசஸ்லேருந்து, பெப்பர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இருந்து தான் வர்த்தகம் ஆரம்பிச்சுருக்கு. அதனால முன்னாடி போனது வந்து கேரளா மக்கள்.
மலபாரிகள் தான் முன்னாடி வந்து துபாய்க்கு போனாங்க. அதுக்கப்புறம் 1960களில் தான் நம்ம தமிழர்கள் வந்து ஓகே இப்படி ஒரு நாடு இருக்குது, இங்கே போனால் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே வந்தாங்க. அதனால பொருளாதாரம் வந்து போனவங்களும் அதில் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு தான் வந்தாங்க. அந்த நாடும் நல்ல நிலைமைக்கு வந்துச்சு, அங்கே போய் வேலை செஞ்சவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. எல்லா உலகத்தில் வந்து பளிச்சுன்னு ஒரு தெரியிற ஒரு அமீரகமா துபாய் இருக்குன்னா, வரவங்களை அவங்க எப்படி வந்து அவங்களுக்கான இடத்த எப்படி கொடுக்குறாங்க. இப்போ வந்து கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, உங்களுக்கு குருத்வாரா இருக்குது. அதாவது அவங்களுடைய விஷயங்களை அவங்க பண்ணுறதுக்கான இடங்களும் அதுக்கான ஒரு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த நாட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தானே நம்ம இங்கே வரப்போ ஒரு இடத்துக்கு வரப்போ நம்மளாக இருக்கிற விடுறது ரொம்ப முக்கியம். சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கான்றது இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் துபாய் அந்த காலத்துலேருந்தே வரவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாக மாற்றணுன்றதுல ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி யார் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஏற்ற சம்பளம் கிடைச்சதுன்னா அங்கே கொஞ்சம் நீங்கள் சொகுசாகவே இருக்கலான்ற நிலைமை தான். ஒன்று தான், அங்கே இருக்க சட்டத்திட்டங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒன்று தான். சட்டத்திட்டங்கள் நீங்கள் அவங்க சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே இருந்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சட்டத்திட்டங்களை தாண்டி போனோன்னா தான் எந்த இடத்துல இருந்து வர பிரச்சனை தான் துபாய்லேயும் வரும். தி பெஸ்ட் பிளேஸ்னா துபாய்ன்னு சொல்லுவோம். பட் இந்த துபாய் சுற்றுலா ஆகிறதுக்கான ஒரு விதை வந்து இப்போ இருக்கிற ராஜா ஷேக் முகமது பின் ராஷித் அவர் ஒரு இளைஞராக இருக்கிறப்ப ஒரு கூட்டம் நடக்குது, ஒரு மஜ்லிஸ் நடக்குது. மஜ்லிஸ்னால் எல்லாருமே சேர்ந்து அப்படி பேசுவாங்க, அரசர்கள் எல்லா அதிகாரிகள்லாம் பேசுகிறப்ப அவர் 20களில் இருந்தார். அப்போ பேசிகிட்டு இருக்கப்ப இவர் சொன்னார், அப்போ தான் இந்த மத்திய கிழக்கில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு விவாதம்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவர் சொல்கிறார், நம்ம ஒன்று பண்ணலாம், முதல்ல துபாயை எப்படி நம்ம முன்னேற்றலாம், அப்படி பார்க்கலாம், சுற்றுலாவாக பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு சுற்றுலா தலமாக நம்மளுடைய நாடு ஆச்சுன்னா, நம்மளுடைய துபாய் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்றப்ப அப்போ அங்கே இருந்த ஒரு அதிகாரி சொல்கிறாரு, நீ வந்து வெறும் இந்த பாலைவனத்தையும் இந்த வெயிலையும் வச்சு நீ என்ன சுற்றுலா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிண்டல் அடித்து பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்போ அவர் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வெளியில் வந்துட்டார். துபாயில் அப்போ ஒன்றுமே இல்லை, வெறும் வெயிலும் வெறும் மணலும் பாலைவனம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை எப்படி அவங்க சுற்றுலாவாக மாற்றினாங்கன்னா பார்த்தாங்க. இப்போ வந்து யூரோப்பியன்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வெயில் ரொம்ப வேணும், அவங்களுக்கு வெயிலில் வந்து வெயிலுக்காக எவ்வளோ வேணாலும் அவங்க காசு கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த பீச் சைடை வந்து ஹோட்டல் ஒன்று அப்போ முதல்ல கட்டின ஹோட்டல் வந்து அவங்களுக்காக ஐரோப்பியர்களை வந்து சுற்றுலா தலத்துக்கு மாதிரி கொண்டு வரதுக்காக தான். அப்படியே அவங்க கையில் வந்து மதுபானமாக அது வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுவும் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது சுற்றுலான்றது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ராஜா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் புர்ஜ் கலீஃபா எடுத்துக்கோங்க, பார்த்து ஒரு விஷயத்தையுமே வந்து சுற்றுலா இடமா மாற்றணும். அது என்னென்ன பண்ணணும், பிரம்மாண்டமாக இருக்கணும், தடுக்கி விழுற எல்லா இடத்துலையுமே நமக்கு இன்னைக்கு துபாயில் பிரம்மாண்டம் தான். அன்னைக்கு வந்து இன்னொன்னுத்தையும் பார்த்தாரு, இப்படி வந்தாங்கன்னா என்ன பண்ணணும், அப்படிதான் சுற்றுலாவே ஆரம்பிச்சது. துபாய்க்கு டூரிஸ்டாக போகிற யாருமே டெசர்ட் சஃபாரி பண்ணாமல் வரவே மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி அந்த பாலைவனமே ஒரு சுற்றுலா தான். குளோபல் வில்லேஜ்னு சொல்லிட்டு 1960களில் வந்து ஆரம்பித்தார். எப்படின்னா ஒரு கார்னிவல் மாதிரி ஆரம்பித்தார் ஒரு இடத்துல. எப்பயுமே ஒரு வசந்த காலம் சொல்லிட்டு நவம்பர்லேருந்து வச்சுக்கோங்களேன், நவம்பர் டிசம்பர் அப்படியே ஒரு மார்ச் வரைக்கும் நல்லா இருக்கும் துபாய். உங்களுக்கு ரொம்ப குளுன்னு இருக்கும், உங்களுக்கு அந்த சூடு தெரியாது, அப்படியே ஒரு வேறு விதமான ஒரு முகத்தில் துபாய் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து மக்கள் அதிகமாக வெளியில் வருவாங்க. சுற்றுலாவாசிகள் வரத்துக்கு ஷாப்பிங்கை வந்து அட்ராக்டிவாக ஆக்கணும், வரவங்க வந்து நிறைய வாங்கணுன்றதுனால முதல்ல ஆரம்பித்தது வந்து ஓகே நீங்கள் உங்கள் நாட்டுடைய பொருட்கள் கொண்டு வந்து நீங்கள் சந்தைப்படுத்தலாம். அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குட்டியாக கொண்டு வந்து ஒரு சின்ன இடத்துல சந்தைப்படுத்தியது தான் இன்றைக்கி குளோபல் வில்லேஜ்னு சொல்லிட்டு பல ஆயிரம் சதுரடியில் வந்து ஒரு பெரிய இப்போ இந்தியாவுக்குன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு பில்டிங்கே நிற்கிது. இந்தியாவுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் அவங்க பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடும் ஈரான், ஈராக், பலஸ்தீன், சிரியா எல்லா நாட்டுடைய பொருட்களும் அங்கே வந்து சந்தையாகுது. இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அவர் நாட்டுக்காக யோசிச்சது தான். எப்படி வந்து மக்களை கொண்டு வரலாம், அது நான் நினைக்கிறேன் அது ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம். அன்னைக்கு வந்து அவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, வெயிலையும் பாலைவனத்தையும் வச்சு என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துலையுமே அவருக்கு வந்து தி பர்ஃபெக்ட், யாரும் பண்ணாத விஷயத்த பண்ணணும், யாரும் யோசிக்காத விஷயத்த பண்ணணும்னு தான் இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு. இப்படி தான் மக்கள் வர ஆரம்பித்தாங்க துபாய்க்கு. ஏன்னா அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு, எவ்வளோ அதை ஒன்று பார்த்து பண்ணியிருக்க அரசாங்கம், எவ்வளோ பாதுகாப்பாக முன்னாடி இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது தான் முக்கியம்.
புர்ஜ் கலீஃபா வேர்ல்டுலே டாலஸ்ட் பில்டிங், 7 ஸ்டார் ஹோட்டல் துபாயில தான் இருக்குது. இது மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டா கூட தட் இஸ் அ டாப் நாச். அதை தாண்டி ஒரு போகணும்னா இன்னும் வந்து பல ஆண்டுகள் நடக்குன்ற மாதிரி தான் புர்ஜ் கலீஃபாவை வந்து இது பண்ணார். அது வந்து இன்னைக்கு இருக்கிற அரசர் ஷேக் முகமதுடைய ஒரு பெரிய கனவு. அதாவது ஒரு சாத்தியமே இல்லாத விஷயம். அந்த உயரத்தில் எப்படி அவ்வளோ ஒரு உயரமான ஒரு கட்டடம் கட்ட முடியும்? அதுவும் காத்து, மணல் காத்து. ஒரு ஒரு காத்தடிச்சாவே அப்படியே அந்த மணல் எல்லாமே மேலே எழும்பி வரும். அது மணல் புயல். ஸோ அந்த மாதிரி இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய இது கட்டுறோன்றப்ப அதெல்லாம் தெரியாது. எனக்கு எனக்கு கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அவருடைய அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கான டிசைன்ஸ் போட்டி வச்சாங்க. போட்டி வச்சு தான் ஸ்மித் டிசைன்ஸ்ன்றவர் தான் ஜெயிச்சு அந்த டிசைன் வந்து சாங்ஷன் ஆச்சு. அதை கட்டுறதுக்கு யார் கட்டணும்னு சொல்லிட்டு தேடுறப்ப அவங்க ரொம்ப ரிசர்ச் பண்ணாங்க. அதுதான் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கான ஆள் யாருன்றதை தேடி கண்டுபிடிக்கிறதுல வந்து இவங்க கில்லாடிங்க. தைவானில் வந்து ஷான் கர்க்ன்றவர் தான். அங்கே வந்து உயரமான கட்டடங்கள் இருக்குது. இது யார் அதை பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா ஷான் கர்க். ஸோ அவரை வந்து துபாய்க்கு கூட்டிட்டு வரதுக்கான பல முயற்சிகள்லாம் நடந்துச்சு. அப்புறமா ஷான் கர்கை கூட்டிட்டு வந்து தான் புர்ஜ் கலீஃபாவுடைய ப்ராஜெக்ட் வந்து நடந்துச்சு. அது வந்து ஒரு 2007ஆம் ஆண்டு ஜனவரியில் நடந்தது. கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் கழிச்சு தான் புர்ஜ் கலீஃபா நடந்து முடிஞ்சது. அதோடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அகலமாக இருக்கும், போக போக சின்னதாக ஆகிட்டே வரும். ஒரு கட்டடம் கட்டணும்னா வெறும் சிமெண்ட்டு, ஒரு ஜல்லி, ஒரு மணல் அது மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஜல்லியில் கூடமே வந்து அந்த சைஸ் ரொம்ப முக்கியமாக அந்த அளவுக்கான நுட்பங்கள் வந்து அந்த புர்ஜ் கலீஃபா கட்டுறப்ப ஏன்னா ஏன்னா அரசர் அதை நினச்சிட்டாரு. அதை என்ன பண்ணியாச்சும் அதை சாத்தியப்படுத்தணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கணுன்றதுல ஒரு பெரிய டீம் வந்து அதுக்கு பின்னாடி வேலை செஞ்சாங்க. அது வேர்ல்டில் யார் பெஸ்ட் ஆர்கிடெக்சர்ஸ், பெஸ்ட்டு யார் வந்து அந்த ஷான் கர்க் அவர் தான் வந்து உலகத்திலே ஒரு உயரமான கட்டிடங்கள் கட்டுறதுக்கான ரொம்ப கை தேர்ந்தவர் அவர் தான். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்து பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு பாலைவனத்தில் வந்து ஒரு உயரமான ஒரு கட்டடம் கட்டுறப்ப ஒரு நிலநடுக்கம் வந்தால் ஒரு பெரிய இது கிடையாது. அதே ஒரு காற்றடிச்சதுன்னா மேலே வந்து ஆடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறப்ப அதுக்கான ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை பற்றி நானும் வந்து ஆய்வு செஞ்சு என்னுடைய பொன்விலை இந்த பூமி புத்தகத்தில் எழுதுகிறப்ப வெர்டெக்ஸ் ஷெட்டிங்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணாங்க. அதாவது அது காற்று அப்படி சொல்கிறப்ப அந்த பில்டிங் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படி கீழே வர மாதிரியான ஏதோ ஒரு டெக்னிக் அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்றது. இது எல்லாமே காற்றடிச்சாலும் அதை வந்து தாங்கிறதுக்கான ஒரு ரொம்ப திடகார்த்தமான ஒரு விஷயமா வந்து புர்ஜ் கலீஃபாவை பண்ணியிருந்தாங்க. இன்னும் அதை பார்த்துட்டு நிறைய மற்ற நாடுகள் வந்து அதை விட ஒரு உயரமான ஒரு கட்டடம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவிலேருந்து இன்னும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து முடியல. ரொம்ப ஆழமாக தன்னோட பிரம்மாண்டத்தை பதிவு பண்ணுறதுல துபாயை அடிச்சுக்க வேறு யாருமே கிடையாது. புர்ஜ் கலீஃபாவில் 163 தளங்கள் இருக்குது. இந்த 163 தளங்கள் கூட எல்லாமே வீடு கிடையாது. முதல்ல அது ஒரு 3 இதாக பிரிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸ் வந்து உள்ளார இருக்குது. அதுக்கப்புறம் சில தளங்களில் வந்து வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 1 பெட்ரூம். நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் வந்து புர்ஜ் கலீஃபாவில் வந்து வீடு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஓகே, உலகத்தில் ஒரு உயரமான ஒரு கட்டடத்தில் நம்ம ஊர் மக்களும் வந்து வாங்கியிருக்காங்கன்றது ஒரு பெருமையான விஷயம். டெக்னாலஜி அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க துபாய்க்காரங்கன்றது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு புர்ஜ் கலீஃபாவில் வந்து ஒரு நியூ இயர் விஷாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபுல் எல்இடி லைட்ஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும். பட் அது ஆனால் உள்ளார இருக்கிறவங்களுக்கும் அதுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் வெளியில் ஒரு 4 டியூப்லைட் போட்டோன்னா அது நமக்கு எவ்வளோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் புர்ஜ் கலீஃபாவில் உள்ளார இருக்கிறவங்களுக்குமே அந்த வெளியில் நம்மளுக்கு பளிச்சுன்னு தெரியும் அந்த எல்இடி லைட்டுக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாதுன்ற அளவுக்கான தொழில்நுட்பங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம், அதுதான் ஒரு சின்ன விஷயம், அது ஒரு பிரம்மாண்டம். இப்போ நீங்கள் புர்ஜ் கலீஃபா கீழே போய் பார்க்குறீங்கன்னா துபாய் மாலுக்கு பின்னாடி ஒரு டான்ஸிங் இது நடக்கும், வாட்டர் டான்ஸிங். அதில் அந்த மியூசிக்லேருந்து எல்லாமே பார்த்து எல்லாருமே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ சுற்றுலாவாசிகள் வந்து அங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து இப்போ துபாய்க்கு போயிட்டு குடும்பத்தோடு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் அந்த ஊர் அமீரகவாசிகள் சொல்லக்கூடாது, அந்த எமிராத்திகளுக்கும் குடிபெயர்ந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறப்ப எல்லா நாட்டிலையும் இருக்கிற வித்தியாசம் தான் அங்கேயும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஐரோப்பியருக்கு வந்து நம்ம ஆதார் அட்டை கொடுக்க மாட்டோம், எலெக்ஷனுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ அவங்களுடைய மக்கள்னால் அவங்களுக்கு மின்சாரம் இலவசம், வீடு கூட அவங்களுக்கு இலவசமாக கட்டி கொடுப்பாங்க, திருமணம் ஆகலைன்னா அதுக்காக லோன் கொடுப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கான சலுகைகள். நமக்கு சலுகைகள் மறுக்கப்படுதுன்றது அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. அங்கே நிறைய சலுகைகள் அவங்களோட நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுத்தமான
ஒரு ஊர். வரி இல்லாத உங்களுடைய சம்பளம். இப்ப வந்து நீங்க வந்து வாங்குற பொருட்களுக்கு எல்லாருக்குமே வேட் இருக்கு இப்ப. பட் முன்ன சொல்றேன், அப்ப வரியே கிடையாது. இப்ப வந்து வேட் போட்டிருக்காங்க. இப்ப வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், நீங்க விக்கிற பொருளுக்கு, வாங்குற பொருளுக்கு எல்லாத்துக்குமான வரி உங்களுக்கு வந்து இப்ப இருக்கு. ஆனா சம்பளத்துல அங்க வரி கிடையாது. இந்த விஷயங்கள் இருக்கட்டும், பாதுகாப்பு, அவங்களுக்கு அடிப்படையான அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்ப கரண்ட் பில் நம்ம கட்டி தான் ஆகணும். அவங்க கட்ட தேவையில்ல. இது மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது, நமக்கு கிடைக்கல அவ்வளோதான். இப்போ அமெரிக்கால வந்து இவ்வளோ வருஷம் இருந்தீங்க, இல்ல ஈவன் சிங்கப்பூர்ல கூட இவ்வளோ வருஷம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிஆர் கிடைக்கும், உங்களுக்கு அங்க கிரீன் கார்டு கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் துபாயில கிடையாது. நீங்க எவ்வளோ வருஷம் இருந்தாலும், உங்களுக்கு இப்போ கோல்டன் விசா வாங்குறதுக்கான உங்களுடைய சம்பளமோ, இல்ல மத்த உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 10 வருஷத்துக்கான கோல்டன் விசா கிடைக்கும். இல்லன்னா 10 வருஷமா இருந்த ஒருத்தரும், நேத்தி வந்த ஒருத்தரும், அவங்க அரசாங்கத்துக்கு ஒரே மாதிரியான மக்களா தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்ப வந்து வரியே குடுக்காம சம்பளம் கிடைக்கிறப்ப, அப்ப அ அரசாங்கம் எப்படி வந்து இவ்ளோ நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எண்ணெய்க்கான பணம் இருக்கு. நீங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வண்டிய போய் பார்க் பண்றீங்கன்னா, அதுல வர பார்க்கிங் ஃபீ 1 மணி நேரத்துக்கு 2 திர்ஹாம்லேருந்து 4 திர்ஹாம் வரைக்கும் இருக்கும். அதுக்கான பைசாவும் வந்து அரசாங்கத்துக்கு போகும். சில சாலைகள யூஸ் பண்ணணும்னா, அதுக்கான வரி இருக்கு. அதுக்கான பைசாவும் அவங்களுக்கு கிட்ட தான் போகும். இது மாதிரி எல்லா விஷயத்துலயுமே நீங்க நீங்க என்னென்னலாம் நீங்க வந்து அந்த அத வந்து யூஸ் பண்றீங்களோ அந்த ஊர்ல, எல்லாத்துக்கும் வேற ஏதோ ஒரு விதமான அ ஒரு பைசா வந்து வசூலிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அது வரின்ற ஒரு பேர்ல கிடையாதே தவிர்த்து, நீங்க வந்து குடுத்துட்டு தான் இருக்கீங்க. நீங்க அங்க சம்பாரிக்கிறது வந்து வரி இல்லாத ஒரு சம்பளமா இருந்தாலும், அது முழுசா அப்படியே நம்ம வந்து இவ்ளோ இருக்குன்னு நம்ம நெனைக்க முடியாது. அங்க இருக்க வீட்டு வாடகை ரொம்ப அதிகம். அதான் எல்லா விதத்திலயுமே அவங்க வந்து அவங்களுக்கான வருமானம் வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பண்ணாங்கன்னா, அந்த உள்ளார போனோம்னா ஒரு பைசா இருக்கு. இன்னைக்கு அவங்க பிரம்மாண்டத்த போய் எட்டி பார்க்கறதுக்கான எல்லா விஷயத்திலுமே ஏதோ ஒரு நுழைவு சீட்டு நம்ம கட்டி தான் ஆகணும். சில இடங்கள் இருக்கு. அது வந்து இப்ப நான் பால்கனின்ற புக்ல நான் எழுதியிருக்கேன். அது வந்து ஒரு பைசாவே இல்லாம அந்த பாலைவனத்த எப்படி ரசிக்க முடியும்? அதுமான இடங்கள்லாம் இருக்கா? அப்படியும் இருக்கு. அதாவது எல்லா விதமாவும் நீங்க வந்து அங்க வாழ முடியும். பட் மெயினா இது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி. அதுக்கு ஒரே விஷயம், அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் முக்கியம். அவங்களுடைய மக்கள் முக்கியம். அவங்களுடைய நிம்மதி முக்கியம். இது வந்து ஒரு விதமான ஒரு சுயநலமா இருந்தா கூடமே, அவங்களுடைய சித்தாந்தம் பார்க்குறது, அவங்க வந்து சரியான இதில இருக்கணும். அவங்களால என்ன முடியுதோ கண்டிப்பா பண்றாங்க. இப்ப வந்து பலஸ்தீன்ல வந்து தொடர்ந்து நெறைய வந்து உதவிகள் செஞ்சுகிட்டே இருக்கு. ட்ரக்கா டாக்டர்ஸ்லேருந்து, மருந்துலேருந்து, உணவுலேருந்து, யுஏஇலேருந்து போயிட்டே இருக்கு. அதுல வந்து எந்த குறையுமே கிடையாது. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த குழந்தைங்கள வந்து இங்க படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நோய்வாய்ப்பட்ட குழந்தைங்கள வந்து கூப்ட்டு அதெல்லாம் அந்த மனிதாபிமானம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்னுடைய ஊர்ல வந்து யாரோ ஒரு பாம் போடுற அளவுக்கு நான் எதையும் பண்ணிக்க மாட்டேன். நான் சமாதானமா தான் போவேன். இப்ப 2 நண்பர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, 2 நண்பர்களுமே எனக்கு நண்பர்கள் தான். எக்காரணத்துக்கு கொண்டும் யார் சைடும் வாங்க மாட்டேன்றதுல ரொம்ப தெளிவா வந்து துபாய் அரசர் இருக்காரு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்ல வந்து துபாய் ஒரு புரட்சி பண்ணுச்சு. மத்திய கிழக்கு மத்த நாடுகள்லாம் யோசிக்காத ஒரு விஷயத்த அப்பவே வந்து ஷேக் ராஷித் யோசிச்சாரு. என்னன்னா, "இவ்ளோ பேர் வேலைக்கு வராங்களா? சரி, இந்த நிலத்த வந்து நீங்க சொந்தமா நீங்க வீடு வாங்கிக்கலாம் இங்க." 99 வருஷம் லீஸ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச விஷயம் தான் அன்னைக்கு ஆரம்பிச்ச விஷயம் தான். இன்னைக்கு வந்து நீங்க வந்து வீடு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து 2,000,000க்கு நீங்க வீடு வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு கோல்டன் விசா இருக்கு. சலுகைகள் நெறைய இருக்குன்றதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இவங்கள ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல கூட அதாவது அவங்க மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டவர்களும் அங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு ட்ரெண்ட் வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கு. வெளிநாட்டுக்காரங்க இன்னைக்கு தேதிக்கு நிலங்கள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். துபாய் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் சொல்லிட்டு ஏன் சொல்றாங்கன்னா, சட்டதிட்டங்கள் வந்து ரொம்ப 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 சரியா இருக்கும்.
அதுவும் இது வந்து எல்லாமே ஒரு பேச்சுக்கு சொல்கிற விஷயமே கிடையாது. துபாயில் வந்து 1 மணி 2 மணி நடு ராத்திரில கூட ஒரு பெண் வந்து தனியாக போயிட்டு வர முடியும். எந்த விதமான பயமும் இல்லாமல் போயிட்டு வர முடியுன்றது தான் முக்கியம். ஏன்னா யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா நேராக எந்த ஒரு விஷயமும் பெண்கள் விஷயம் முக்கியமாக எந்த இதுவும் இல்லாமல் கொண்டு போயிட்டு உள்ளார வச்சுடுவாங்க. அதுக்காக எல்லாரும் நினைக்கிற மாதிரி தாலிபான்கள் வந்து அப்படியே கழுத்தை வெட்டிடுவாங்க ஊருக்கு நடுவில் வச்சுன்ற விஷயம்லாம் துபாயில் நடக்காது. எல்லாத்துக்குமே சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி கல்வி நம்ம பெண்களும் படிக்கணுன்றத வந்து அவர் தான் ஆரம்பிச்சாரு. பெண்களுக்கான ஒரு தனி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு பெண்களும் படிக்கணும். அவங்களும் வந்து எப்படி வந்து நம்ம சொல்றோம் பாரதியார் வந்து பெண்கள் வந்து அடுப்படியில இருக்கக்கூடாது, வெளியில வரணும்னு ஆசைப்பட்டாரோ, அதே மாதிரி கனவுகள் வந்து அந்த அரசருக்குமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இன்னைக்கும் நிறைய விஷயங்கள்ல பெண்கள் வந்து அதிகமான பெண்கள் அரபி பெண்களை வெளியில பார்க்க முடியும். எல்லா துறைகளிலும் பார்க்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருந்து கூட அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்ல இருந்து ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து எல்லா இடத்துலையுமே அரபியர் பெண்கள்கள் படித்து நல்ல ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு எல்லாமே இருக்காங்க, வேலை பண்ணுறாங்க. அதுக்கான விதை போட்டவர் வந்து ஷேக் ராஷித். துபாயிலேருந்து தமிழ்நாடு என்ன கற்றுக்கலாம்ன்றத விட துபாயிலேருந்து உலகமே என்ன கற்றுக்கணுன்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் நடுவில் சொன்னதான், என்ன வளர்ந்ததுனால அந்த நாடு ரொம்ப வளமான நாடாக மாறுச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் நினைக்கிறேன் அந்த மக்களை ஆட்சி செய்த அந்த மன்னர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்துச்சுன்னு தான் முக்கியம். அதுதான் துபாய் இன்னைக்கு தனியாக காமிச்சிட்டு இருக்குது. ஒரு விஷயத்தையுமே ஒரு சரியான ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு லைப்ரரி முகமது பின் ராஷித் லைப்ரரின்ற ஒரு பெரிய நூலகம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு கரெக்டாக ஒரு திட்டங்கள் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் சொல்லிட்டு சரியாக வேலை செய்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து துபாயில் நடக்கும். அதனால தான் ஒரு விஷயமும் அப்படி தனியாக நிற்கிது, தனியாக தெரியுது. இதுக்கான அடித்தளம் பார்த்தோன்னா நம்ம ஷேக் ராஷித் அவங்க அப்பா கிட்ட போகலாம். ஏன்னா துறைமுகங்கள் வரப்போ ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ வந்து அவர் காலையில் மத்தியானம் அப்படி போவார். எதுக்குன்னா நடுவில் எந்த பிரைபரி நடந்துடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் அவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து கிளியராக அந்த ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கிறதுனால தான் அங்கே இருக்க எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக இருக்குது. அது மற்ற நாடுகள் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாதுகாப்பு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு இடம், சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறப்ப நம்ம பாதுகாப்பாக அங்கே இருப்போம். இருக்கிற மன்னராட்சியே சிறப்பாக தானே நடந்துட்டுருக்கு. அவங்க எல்லாருக்குமான ஒரு விஷயமா தான் பார்த்துட்ருக்காங்க. ஒன்று பார்த்து இப்போ அரசர் வந்து தனக்கே இருக்க அதிகாரி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மக்களுக்காக பண்ணுறாரான்றதை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கான க்ளோஸ் மானிட்டரிங் வந்து அவங்களுக்குள்ளார அது நடந்துட்டுருக்கு. துபாயில் வந்து தேர்தல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அங்கே மக்கள் வந்து ஓட்டு போடணுன்ற எந்த ஒரு விஷயமும் அங்கே நடக்கிறது கிடையாது. அந்த அரசர் மக்களுக்காக வாழ்றான்றது தான் மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் நாட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும். அதனால அதுக்கான ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு தேவையை வந்து அங்கே யாருமே அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருமே அதை யோசிக்கலை. துபாய் அடுத்த ஷேக் ராஷித், அதுக்கு முன்னாடி அவருடைய அப்பா ஷேக் சையத் அல் மக்தும், ஷேக் ராஷித், இன்னைக்கு ஷேக் முகமது, அடுத்தது யாருன்ற வரிசையில் ஷேக் ஹம்தான் அவர் இருக்கார். இன்றைக்கி அவர் பண்ணிட்டு வர நிறைய விஷயங்கள், பட்டத்திலவரசு பண்ணுற விஷயமும் வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்கு. ஓகே, இந்த ஆட்சி வந்து இன்னும் சரியான கைகளுக்கு போகும்ன்றது. இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அதாவது வருஷத்துக்கு ஒரு மாதம் நவம்பர் மாதம் ஒரு கிளைமேட்லாம் நல்லா ஒரு மாதத்தில் வந்து அவர் ஃபிட்னஸ் மந்த்துன்னு ஆரம்பிப்பார். ஃபிட்னஸ் மந்த்து எல்லா இடத்துலையும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யார் வேணாலும், குழந்தைங்க நீங்கள் ஃபேமிலியாக போயிட்டு ஒரு கம்பெனியாக போயிட்டுலாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாமே அந்த ஒரு மாதம் வந்து ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி அது ஒரு போட்டி மாதிரி அதை இது பண்ணுவாங்க. போட்டிலாம் கிடையாது, நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நாள் வச்சு எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுறவங்கலாம் கூப்பிட்டு ஒரு மாரத்தான், ஒரு ஃபன் மாரத்தான் மாதிரி அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவர் மக்களோட ஒரு தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு பண்ணிக்கிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் புர்ஜ் கலீஃபாலேருந்து ஒரு சாகசம் பண்ணுற விஷயம், அதாவது அவரும் வந்து அவருடைய முக்கியமான விஷயம் மக்களை பார்த்துக்கணும், ஒரு லைவ்லியான ஒரு இடமா துபாயை வச்சுக்கணுன்றதுல அவர் ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி தான் துபாய் அடுத்த கட்டத்துக்கும் நகருன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கும்.